அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமாம் சகோதரர் அஜீத் அவர்களே, இன்று 11ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2011 உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த எகிப்துடைய புரட்சியின் 18வது தினம். இன்று மாலை லண்டன் நேரப்படி ஒரு 4:30 மணி அளவிலே எகிப்தினுடைய அதிபர் தான் பதவியிலிருந்து விலகிக் கொண்ட அறிவித்தல் வந்தது. இதனைத் தொடர்ந்து முஸ்லிம்கள் பல எண்ணங்களை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது தொடர்பாக நீங்கள் என்ன கருத்து சொல்ல விரும்புகின்றீர்கள்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் தஸ்லீமன் கஸீரா. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு முஸ்லிம் முபாரக் நவயுக ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன் மக்களுடைய பாரிய போராட்டத்துக்கு பிறகு, மக்களுடைய தியாகங்களுக்கு பிறகு, மக்களுடைய உயிரிழப்புகளுக்கு பிறகு, 18 நாட்கள் மக்களுடைய கடுமையான போராட்டத்துக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு ஃபிரௌன் எவ்வாறு மூழ்கடிக்கப்பட்டானோ அதே போன்று இந்த மக்கள் வெள்ளத்திலே இந்த முஸ்லிம் முபாரக் என்கின்ற நவயுக ஃபிரௌனும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கின்றான். வெக்கங்கட்ட தனமாக கவலைப்பட்ட நிலையிலே இந்த மக்களை விட்டு வரலாற்றிலேயே மிகவும் கவனமான நிலையிலே பதியப்படக்கூடிய ஒரு சம்பவமாக அவனுடைய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே மக்கள் மிக மகிழ்ச்சியாக ஆரவாரத்துடன் அந்த நிகழ்ச்சியை பார்த்தார்கள். உமர் சுலைமான் அவரால் நியமிக்கப்பட்ட உதவி ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து ஒரு 20 வினாடிகள் மாத்திரம் அது சம்பந்தமாக கூறியதன் பிறகு தற்போது எகிப்திலே நிலைமைகள் மாறி இருக்கின்றன. அந்த முழுமையான அதிகாரத்தையும் இப்போது இராணுவத்தினுடைய உயர் பீடத்திற்கு வழங்கி இருப்பதாக உமர் சுலைமான் தெரிவித்திருந்தார். இப்போது இராணுவம் முழுமையான அதிகாரத்துடன் அங்கு இருக்கிறது. இந்த நிலையிலே எவ்வகையான மாற்றங்கள் வரும், எவ்வகையான மாற்றங்கள் அந்த எகிப்தினுடைய கனநிலையை தீர்மானிக்க இருக்கின்றது என்பது சம்பந்தமாக பல்வேறுபட்ட ஊகங்களும் பல்வேறுபட்ட கருத்துக்களும் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் மக்களுடைய எதிர்பார்ப்பின்படி சுதந்திரமான தங்களுடைய தலைவரை தாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சிவிலியன் ஆட்சி முறை அங்கு வர வேண்டும் என்கின்ற மக்களுடைய கோஷம் இந்த இராணுவ தரப்பினருடன் இந்த ஆட்சி அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருப்பதை, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுமா என்ற சந்தேகம் இப்போது எழுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வானம் முஸ்லிம் போன்ற அமைப்புகள் மக்களுடைய சிவிலியன் ஆட்சியை கொண்டு வருவதற்காக இராணுவம் தங்களுடைய அதிகாரத்தை மக்களை நோக்கி வழங்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லி இருக்கிறார்கள். உண்மையிலேயே மக்கள் கான்ஸ்டிடியூஷனிலே அவர்களுடைய அரசியலமைப்பிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அதே போல ஃப்ரீயான ஃபேரான சுதந்திரமான தேர்தலை ஏற்படுத்தி அதற்கான ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒரு வழிமுறையிலே ஆட்சி மாற்றம் ஒழுங்கான முறையிலே நடைபெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் முன்வைத்திருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே தற்போது எகிப்திலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது எகிப்தினுடைய மக்கள் அல்லது அந்த பிராந்தத்தினுடைய மக்களுடைய உண்மையான எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்றுமா என்பது காலம் எவ்வாறு இந்த அரசியல் மாற்றத்தை வழிநடத்தப் போகிறது என்பதிலே தான் தங்கியிருக்கிறது. இதற்கிடையிலே அமெரிக்கா பராக் ஒபாமா இது சம்பந்தமான கருத்தை சொல்லும் பொழுது சொல்கின்றார், அதாவது பொது ஆட்சியை அல்லது அதிகாரத்தை பெற்றிருப்பவர்கள் அல்லது இனிமேல் வரப்போகின்ற எகிப்தினுடைய நிலையிலே கான்ஸ்டிடியூஷனலி சேஞ்சஸ் வர வேண்டும் என்று சொல்கின்றார். அதே போல அந்த எகிப்திலே ஏற்பட இருக்கின்ற மாற்றங்கள் மிக தெளிவான அந்த எகிப்திலே இருக்கின்ற எல்லா மக்களுடைய அபிப்பிராயங்களையும் பிரதிபலிக்கக்கூடிய மாற்றமாக வர வேண்டும் என்று சொல்கின்றார். அது மாத்திரமல்லாமல் அவருடைய தரப்பில் இருந்து வருகின்ற செய்திகளில் இருந்து பார்த்தால் மத்திய கிழக்கிலே சமாதானம் நிலவ வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அல்லது இவ்வளவு காலமும் நிலவிய அந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண வேண்டும் என்ற ஒரு செய்தியும் அதிலே இருக்கிறது. அந்த செய்தியை எடுத்து பார்த்தால் உண்மையிலேயே அவர் குறிப்பாக சொல்ல நினைப்பது என்னவென்றால், இஸ்ரேலுக்கும் அரபு உலகத்துக்கும் இடையிலே
இடம்பெற்ற அந்த பேச்சுவார்த்தைகள், அந்த பேச்சுவார்த்தை ஒப்பந்தங்கள், அதிலே எகிப்துக்கு இருந்த சம்பந்தங்கள் என்பவற்றை எல்லாம் மீண்டும் வலியுறுத்தி அதிலே எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதிலே குறிப்பாக மேற்குலகு, குறிப்பாக அமெரிக்கா கண்ணும் கருத்துமாக இருப்பதை அங்கிருந்து வருகின்ற ஸ்டேட்மெண்ட்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே இதுதான் இப்போது நடந்த வண்ணம் இருக்கிறது. மக்கள் அடிப்படையிலேயே எல்லா பகுதியிலும் அலெக்சாண்ட்ரியாவில் இருந்து கெய்ரோவில் இருந்து எல்லா பகுதியிலும் மக்கள் ஆரவாரம் செய்த வண்ணம் இருக்கின்றார்கள். ஆனால் இதுவரை இருக்கின்ற சூழ்நிலைதான் மிகவும் பாரதூரமான ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை அந்த இடத்திலே ஏற்படுத்த இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதுதான் நாங்கள் மிக உன்னிப்பாக இருந்து கவனமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆமாம் சகோதரர் அஜித் அவர்களே, நான் குறிப்பாக இன்று அவதானித்த ஒன்றுதான், இன்று அதிபர் அல்லது ஜனாதிபதி ஹோஸ்னி முபாரக் பதவி நீங்கியதானது அமெரிக்காவுடையதும் இஸ்ரேலுடையதும் தோல்வி, மத்திய கிழக்குடைய வெற்றி என்று சுருக்கமாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். அது பற்றி என்ன கூற விரும்புகின்றீர்கள்? உண்மையில் அமெரிக்காவினுடைய அஜெண்டா அல்லது இஸ்ரேலுடைய அழுத்தங்கள் என்பவை இந்த பிரச்சனையுடன் மிகவும் நெருக்கமாக பிணைந்திருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு ஆரோக்கியமான ஒரு மாற்றத்தை நோக்கி முஸ்லிம் உலகு, குறிப்பாக மத்திய கிழக்கு அரபு உலகு நகர்ந்து கொண்டு இருப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது தான். அது ஒரு சந்தோஷமான விடயம்தான். மக்கள் பக்தி இதுவரையும் அரபு உலகிலே நாங்கள் காண முடியாத காட்சிகளை நாங்கள் காண்கின்றோம். நாளை அல்ஜீரியாவிலே சில போராட்டங்களை மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வருகின்றது. பஹ்ரைனில் 14ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று ஒரு போராட்டத்தை கொடுப்பதற்கிருக்கிறார்கள். யெமனிலே, யோர்டானிலே எல்லாம் ஆர்ப்பாட்டங்களும் கலகங்களும் நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது மத்திய கிழக்கிலே ஒரு பெரிய பிராந்திய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான, அவ்வாறு மத்திய கிழக்கிலே மாற்றம் ஒன்று ஏற்படும் பொழுது அது மக்கள் மத்தியிலே ஒரு பாரிய உலக ஒழுங்கிலே கூட ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை தோற்றுவிக்கும் என்பதெல்லாம் சந்தோஷமான விடயங்களாக இருந்தாலும் கூட, இப்போது ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம் எங்கால் திசையால் கொண்டு செல்லப்பட போகிறது என்பதில் தான் மிக முக்கியமான கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கிறது. முஸ்லிம்கள் என்ற அடிப்படையிலும் இஸ்லாமியர்கள் என்ற அடிப்படையிலும் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் வர இருக்கின்ற மாற்றம் இஸ்லாமிய அடிப்படையில் அது வர வேண்டும். உண்மையிலேயே முபாரக் என்கின்ற அந்த முகம் மாறி இன்னும் ஒரு முபாரக் அல்லது இன்னும் ஒரு உமர் சுலைமான் இந்த பதவிக்கு வரும் பட்சத்திலே, அல்லது ஜனநாயக வழிமுறையிலே மேற்குலகை திருப்திப்படுத்தப்படக்கூடிய ஒரு முகம், ஒரு ஆட்சி தலைமை அல்லது ஒரு அரசியல் நிர்வாகம் ஒன்று வருகின்ற பொழுது, அல்லது இன்று நாங்கள் தெளிவாக பார்த்தால் விளங்கும் முபாரக்கினுடைய அந்த பதவிதான் பறிக்கப்பட்டிருக்கிறதை ஒழிய முபாரக் ஆட்சி செய்த அந்த 30 வருட கால போலீஸ் நிர்வாகம் தொடர்ந்து அங்கு இருக்கிறது. உண்மையிலேயே ஆட்சி பீடத்திலே தற்போது வந்திருக்கின்ற அதாவது அதிகாரத்தை தற்போது தங்கள் கையிலே எடுத்திருக்கின்ற நபர்களை எல்லாம் நாங்கள் பார்த்தால் அவர்கள் எல்லோரும் மிக தெளிவாக முபாரக்குடன் காலங்காலமாக இருந்தவர்கள். அவர்களுடைய கையில் தான் தற்போது பதவி வந்திருக்கிறது. ஆகவே இவர்கள் நேர்மையான முறையிலே இந்த மாற்றங்களை எல்லாம் செய்வார்களா என்பது மிகவுமே சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. மாத்திரமல்லாமல் மேற்குலகும் அமெரிக்காவும் அது குறித்து மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து தங்களுடைய நலன்களை இந்த இடத்திலே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதிலே கவனமாக இருப்பார்கள். உண்மையிலேயே அங்கு தொடர்ந்தும் சாவுதிய சக்திகளினால் தோற்றுவிக்கப்பட்ட மிக தெளிவான வெஸ்டர்ன் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட செக்யூலர், அதாவது மதச்சார்பற்ற அரசியலமைப்பு தான் அங்கு இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த அரசியலமைப்பை பாதுகாக்கக்கூடிய மிகவும் கரப்டான ஆர்மி இன்ஸ்டிடியூஷன், அதே மாதிரி அவர்களுடைய போலீஸ் நிர்வாக பிரிவுகள், இவையெல்லாம் தற்போது அரசு இயந்திரமாக அங்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இதுவரை காலமும் அவர்களுக்கு இருந்த சர்வதேச ஒழுங்குகள், ராஜதந்திர தொடர்புகள், ஒப்பந்தங்கள் எல்லாமே தொடர்ந்து அங்கு தக்க வைக்கப்பட்டு கொண்ட நிலையில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அங்கு இருக்கின்ற நிலைமைகளை பார்த்தால் பொருளாதார நிலைமையிலே எந்த விதமான மாற்றமும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. ஆகவே இது எதுக்குமே மாற்றம் வரவில்லை. முபாரக் சென்றிருக்கின்றார் என்பதை தவிர
எப்போது அந்த மாற்றங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படையிலே அரசியலமைப்பும் இஸ்லாத்தின் அடிப்படையில பொருளாதார சீர்திருத்தமும் மேற்குலகனுடைய இன்ஃபுளுன்ஸ் அந்த பிராந்தியத்திலிருந்து முழுமையாக களையெடுக்கப்படுகின்ற நிலை, முஸ்லிம்கள் தாங்கள் விரும்புகின்ற தலைமையை ஒரு அக்கௌண்டபிள், தாங்கள் கேள்வி கேட்கக்கூடிய, தாங்கள் கண்காணிக்கக்கூடிய ஒரு தலைமையை உருவாக்கக்கூடிய நிலை, மிக தெளிவான, மிக ஆரோக்கியமான, அதே நேரத்தில் மிகவும் நிர்பந்தமற்ற முறையில், சுதந்திரமான முறையில் தங்களுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் முறை, இப்படியான நிலைமைகளை எல்லாம் முஸ்லிம்கள் அங்கு சாதித்துக் கொள்வார்களா இருந்தால் அதுதான் உண்மையாகவே ஒரு மாற்றமாக, ஒரு நேர்வழியிலே செல்கின்ற மாற்றமாக, அந்த பிராந்தியத்துக்கு நன்மையை தரக்கூடிய மாற்றமாக, இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் கண்ணியத்தை தரக்கூடிய மாற்றமாக நாங்கள் பார்க்கலாம். மாற்றமாக இப்போது ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த ஒரு பேசத்திலே ஏற்படுகின்ற சேஞ்சஸை மாத்திரம் வைத்துக் கொண்டு அந்த அரசியல் முறைமையும் அரசியலமைப்பும் அந்த பிராந்திய ஒழுங்குகளும் மாறிவிட்டதாக முஸ்லிம்கள் தங்களை ஏமாற்றிக் கொள்ளக் கூடாது. அதிலே முஸ்லிம்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்து தாங்கள் சந்தோஷம் அடைகின்ற சூழ்நிலையில் கூட மிக நிதானமாக இந்த ஏற்பட்டிருக்கின்ற புரட்சியை சரியான திசையிலே வழிநடத்த வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆமாம் சகோதரர் அஜித் இக்பால் அவர்களே, இன்று மக்கள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட அவர்கள் அனைவரும் அநியாயக்கார ஒரு ஆட்சியாளரை அகற்றுவதற்கு முழுமையான பாடுபட்டு அதனை அகற்றிவிட்டார்கள். இனிதான் அவர்கள் தங்களுடைய நாட்டை இஸ்லாம் விரும்புகின்ற அடிப்படையிலே கட்டியெழுப்புவதற்கு முயற்சி செய்யவிருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் இது தொடர்பான கலந்துரையாடலையும் உங்களோடு நிகழ்த்தலாம் என்று இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய அமைப்போடு தொடர்பு கொண்டு நீங்கள் கலந்தாலோசித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி